இல்ல ஆஸ்திரேலியாக்காரன பூச்சாண்டி கட்டுதீங்களா? நாங்க பயப்படணுமா? அது என்ன ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்ட்டு அதையும் உனக்கு சொன்னீங்க. என்னது உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையில அடின்னு. உப்பு ஏமாத்தீங்க சோறு இல்ல அவங்க வீட்டுல கேக்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டாஸ். இந்தியா ஆஸ்திரேலியா பீட் பண்ணி கம்ஃபர்டபுளா ஃபைனல்ஸ்ல போய் இப்படி உட்காந்துருக்காங்க. பார்க்கும் போல விராட் கோலி கிரேட்டஸ்ட் எவர் சேஸ் மாஸ்டர் இந்தியன் டீம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்தியன் டீம்னு இல்லை, ஓவரால் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே கிரேட்டஸ்ட் எவர் சேஸ் மாஸ்டர் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்ஸ் மேட்ச் எல்லாருமே பேக் டு பேக் பர்ஃபார்ம் பண்ணிட்டே வராரு. பாகிஸ்தானோட ஒரு செஞ்சுரி, இப்போ ஆஸ்திரேலியாவோட ஒரு 80+ இன் செமிஃபைனல்ஸ். இதை பத்தி உன்னோட தாட்ஸ் என்ன? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு கங்காரு பிரியாணி வேணுமா, கங்காரு சுக்கா வேணுமான்னு சொல்லிடு. சரியான ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இருக்கிற கங்காரு எல்லாம் இன்னைக்கு சீக்கிரமே தூங்க போயிட்டானுங்க. நம்ம பேஜ்லயே வச்சு எல்லாரையும் கதற செஞ்சு விட்டுட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். அந்த அளவுக்கு ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச். இது ஒன் சைடு மேட்ச்னு சொல்ல மாட்டேன், இது ரெண்டு சைடு கொஞ்சம் ஈக்குவலா தான் விளையாண்டாங்க. இருந்தாலும் கங்காரு பாய்ஸ் ஆடின ஆட்டத்துக்கு அவங்க மீடியாலாம் நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்ப அந்த சீரீஸ்ல தோத்ததுக்கு ஆடின ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் பண்ணி சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இஷ்யூஸ் பத்தி பாத்துருவோம். இவனுங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்கன்னா, எடுப்புல நாங்க வந்து டிராவல் பண்றது எங்களுக்கு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு ஒரு உருட்டுனானுங்க. எடுப்புல ஆல்ரெடி இந்தியா வந்து துபாயில தான் ஆட போகுதுன்னு சொல்லி தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பிக்சர்ஸே போட்டாங்க. துபாய்க்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் கூட இல்லை. அழகா பிசினஸ் கிளாஸ்ல உக்காந்துக்கிட்டு ஜம்முன்னு 3 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்துதான் ஆடுறானுங்க. அது முன்னாடியே கூட வந்துட்டானுங்க. சரி, பிச்சு இந்தியா யூஸ் பண்ண பிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, பிச்சும் ஒரு புது பிச்சு தான் கொடுத்தானுங்க. இன்னமும் இந்த உருட்டை வந்து போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ கிளம்பிடுவாங்களே ஒரு கூட்டம். பேட் கமின்ஸ் இல்ல, மிச்சல் ஸ்டார்க் இல்ல, மிச்சல் மாஸ் இல்ல, ஸ்டாயினிஸ் இல்ல, இப்படி ஒரு கூட்டம் கிளம்பிடும் நினைக்கிறேன். கிளம்பிருச்சு, அதெல்லாம் ஆல்ரெடி கிளம்பி அங்க பத்திக்கிட்டு எரியுது. நீங்க ஒரே ஸ்டொமக் பர்னிங் தான் இருக்கு. உக்காந்துட்டு இப்ப பேட் கமெண்ட்ஸ் இல்ல, மெக்ரா இல்ல, ஷேன் வான் இல்ல அப்படின்ட்டு புருட்டுவானுங்க. அவனுங்கெல்லாம் இல்லைன்னா நீங்க ஏன் விளையாட வந்தீங்க? நாங்க விளையாட வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல வேற ஏதாவது சின்ன ஸ்ரீலங்காவை ஆடிக்கிங்க. எங்க மைட்டி ஆசிஸ் வந்து அவங்க இருந்தாதான் நாங்கெல்லாம் மைட்டி, அப்பதான் நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு ஊரே உட்காந்து ஜாலியா கங்காருவோட சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்தானுங்க? வந்துட்டு தோத்துட்டு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த பிளேயர் கையை தூக்கி விளையாடுறானோ அங்கதான், அதுதான் ஒரு டீம். அதுக்கு பேர் தானே ஆண்ட பரம்பரை. நீ இவன்ல அதனால தோத்தோம் இதனால தோத்தோன்னு அப்பா ஒரே கவலை. உக்காந்து அழுகுறானுங்க. தோத்ததை ஒத்துக்க கூட மாட்டானுங்க. உக்காந்து அழுன்னு அழுகுறானுங்க. இன்னைக்கு பூரா இந்த அழுவானு பாரு. நான் சொல்றேன், இப்ப நியூசிலாண்டுக்கோ சவுத் ஆப்பிரிக்காவில எவன் ஜெயிச்சு இந்தியா கூட மேட்ச் வரும்போது அதுக்கு ஒரு அழுவானுங்க பாரு. ஓப்பனா சொன்னா இந்த வாட்டி பயங்கரமா செட்டப் ஆயிருக்கு ஃபைனல்ஸ். இப்போ இந்த 3 டீம்ல யார் ஜெயிச்சாலுமே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிளஸ் ஐசிசி ஈவெண்ட்ஸ் ஜெயிச்சது இல்லை. நியூசிலாண்டுமே ஒரு அன்லக்கி டீம் தான். இந்தியன்ஸ் ஆஸ் யூசுவல் நம்மளோட ஃபேவரட்ஸ். நம்ம பேஜ்லயும் இன்னைக்கு ஒரே மான்கொம்பு ஃபைட்டு தான். பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கங்காரு பிரியாணி போட்டாச்சு இன்னைக்கு வலுவா. உட்காந்து என்ன கதறானுங்கன்னா, சி டீம் அடிச்சதுக்கே இவ்வளவு வன்மம். இவங்க வந்து சி டீமா, ஏ டீம் பி டீம் தாண்டி இப்ப சி டீமுக்கு வந்துட்டானுங்க ஊட்ட போட்டுக்கிட்டு. ஐசிசி ஈவென்ட்டுக்கு ஒரு டீம் வந்து அவங்க டீம் அவங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னா சி டீம் தான் இப்போ மெயின் பிளேயர்ஸ் இல்ல யாருமே இல்லைன்னா இப்ப சி டீம் ரேஞ்சு தான் அவங்க பேக்ரவுண்ட் இருக்கு. இதுல வேற இந்தியாவுக்கு வந்து டிராவல் அட்வான்டேஜா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டிராவல் அட்வான்டேஜ் இல்லையா? இவனுங்க மணலாரிலையும் குப்பராரிலையும் உட்காந்து வராங்கல்ல பாகிஸ்தான்ல இருந்து துபாய்க்கு. இல்ல பஸ்ல வந்து ஃபுட்போட் அடிச்சுட்டு வந்தாங்களான்னு தெரியல. ரொம்ப டயர்டா இருக்கும் அவங்களுக்கு டிராவல் பண்ணி வந்தது. பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணி வருவானுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவானுங்க. தங்கி நல்லா கங்காரு பிரியாணி தின்னுட்டு இங்க வந்துட்டு ஏப்பம் விட்டுட்டு மேட்சையும் விட்டுட்டு கதறிட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு. இன்னொன்னு சொன்னானுங்க பாத்தியா, நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, டே தம்பிங்களா குரூப் ஸ்டேஜ்ல எங்களை கொன்றுங்க, இல்லாட்டி ரொம்ப வருத்தப்படுவீங்க. சரி, குரூப் ஸ்டேஜ்ல கொன்றணுமா, இல்லாட்டி ஐயோ ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த டீம் வச்சு நாங்க கப் அடிச்சா என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிறானுங்க. அவங்க டீம் அவங்களே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்களே ஒரு மொக்க டீம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுல வேற இன்னொரு உருட்டு, இதுல ஜெயிச்சு என்னடா பண்ண போறாங்க, ஜெயிக்க வேண்டியதை தோத்து போயிட்டீங்களேடா அப்படின்ட்டு. சரி, ஜெயிக்க வேண்டியதை தோத்துட்டோம்னா ஒத்துக்கிறேன். இதுல ஜெயிச்சு என்னடா பண்ண போறீங்கன்னா, நீங்க எதுக்குடா வரீங்க? எதுக்குடா நீங்க எல்லாம் பைத்தியமாடா இல்ல மெண்டலாடா? எதுக்குடா வந்தீங்க?
பொட்டியை கட்டிக்கிட்டு பாகிஸ்தானுக்கும் துபாய்க்கும் நாங்க வந்தா தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதானே, எதுக்கு வரீங்க? அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மேட்ச் போச்சு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே மேட்சை பத்தி பாத்துருவோம் இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்ட்டு. இந்தியா ஆஸ் யூஷுவல் டாஸை தோத்துட்டு இதோட 11th டைம்னு நினைக்கிறேன் டாஸை தோத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஒரு ராங்கான டிசிஷன் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறேன்னு ஆரம்பிச்சாங்க. கூப்பர் கொனோலின்னு ஒரு புதுசா ஒரு பிளேயர் இறக்கி விட்டாங்க. 8 டைம் அவுட் சைட் ஆஃபுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு அவர் ஷமி வந்து தூக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹெட்டு வழக்கம் போல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு வருண் சக்கரவர்த்தியை கூட்டு வந்து ஹெட்டையும் தூக்கி விட்டாங்க. வருண் சக்கரவர்த்தியை மென்ஷன் பண்ணி அவனும் ரீசெண்ட் டைம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. நியூசிலாந்து மாதிரி ஒரு டீமே மட்டும் நட்டாரு. இப்போ ஆஸ்திரேலியாவையும் ஒரு நமக்கு பெரிய ஒரு டேஞ்சர் டிராவிஸ் ஹெட் அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு இனிஷியல் ஸ்டேஜ்லயே. ஹெட் விக்கெட் போன அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தும் லபுஷனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் கொஞ்சம் நல்லாவே ஆடினாரு, ரொம்பவே நல்லா ஆடினாரு. 96 பாலுக்கு 73 ரன்னு. அந்த சிச்சுவேஷன்ல அப்படிதான் ஆட முடியும். ஆப்போசிட்ல விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. டிபிக்கல் ஸ்டீவ் ஸ்மித் இன்னிங்ஸ். ஆமா, ரவீந்திர ஜடேஜா வழக்கம் போல பயங்கரமான பவுலிங்கு. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து ஒரு 2 சுத்து சுத்தினா அப்படி மேக்ஸ்வெல் வந்தோன்னா சுத்தினா அப்படி பட்டுன்னு ஒரு 6 அடிச்சாரு. அடுத்த பால்டே வழக்கம் போல போல்டுல வாங்கிட்டு உள்ள ஓடிட்டாரு. அலெக்ஸ் கேரி பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். செம்ம இன்னிங்ஸ். இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் வந்துட்டு போன வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்துட்டு இந்தியாவுக்கு மிஸ் ஆன ஒரு இன்னிங்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். எல்லாரும் அவுட் ஆகும் போது கூட ஒரு 2 பிடிச்சி சூப்பரா ஆடினாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் செம்மையா மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. 57 பாலுக்கு 61 ரன்னு, 100 மேல ஸ்ட்ரைக் ரேட்ல கொஞ்சம் நல்லாவே ரொம்பவே நல்லா ஆடி நீட்டா முடிச்சாங்க. 264 அடிச்சு 265 டார்கெட் வச்சாங்க இந்தியன் டீமுக்கு. ரொம்ப நாளாவே அலெக்ஸ் கேரி வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா தான் இருக்காரு ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல. இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி இந்த டோர்னமெண்ட் கேச்சஸா இருக்கட்டும், பேட்டிங்கு எல்லாமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹை லெவல்ல செட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டாண்டர்டே வேற லெவல், டிஃப்ரெண்ட் லெவல்ல தெரியுது இந்த டோர்னமெண்ட்ல. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் சரி இது ஈஸி சேஸா தான் இருக்கும்னு நான் அவரை பகல் கனவு கண்டேன். ஆனா அதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நாங்களும் கொஞ்சம் ஃபைட்டு கொடுப்போம், ஆஃப்டர் ஆல் நாங்களும் ஆண்ட பரம்பரை தானே அப்படின்ட்டு. டெஃபினெட்லி எந்த டீமா இருந்தாலுமே சேசிங்ல, துபாயில சேசிங் வந்து எப்படியுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். எப்படியோ இந்தியா சேஃபா ஃபைனல்ஸ் ரீச் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட இருக்க அந்த பவுலிங் லைனை போச்சு. ரோஹித் சர்மா வந்தோடனே பட்டுன்னு அடிச்சாரு. சுமன் கில் வந்துட்டு அது ஒரு நத்திங் ஷாட்னு சொல்லலாம். அந்த பால் வந்து இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆயிட்டா. அப்படி ரோஹித் சர்மா சுமன் கில் ஃபெயிலியர் தான். ஆமா, இன்னைக்கு சுமன் கில்லோட ஒரு ஃபெயிலியரு. ரோஹித் சர்மா வந்துட்டு எல்லா பாலையும் அடிக்க பாக்குறாரு. அது ஒரு கன்சர்ன் தான் இந்தியாவுக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின பால் தான் அடிச்சுட்டு தான் இருந்தாரு. திடீர்னு அதுக்கு அடுத்த பாலும் அடிக்க போயிட்டு எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு கூப்பர் கொனாலி, அந்த புது பையன்ட்ட. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் விராட் கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. ரிஸ்க் ஃப்ரீயா கிரிக்கெட் ஆடினாங்க, ரிஸ்கே எடுக்கல. விராட் கோலி அடிச்ச 84 ரன்ல 5 4 தான். ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்ச 45 ரன்ல 3 4 தான். 2 பேருமே 6 அடிக்கல. ஆனா ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெருசா டாட் பாலே ஆடாம நீட்டா வந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் ஆடினாங்க. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். விராட் கோலி திருப்பி அவரை பத்தி நம்ம எவ்வளவுதான் புகழ்றது, நீயே சொல்லு. நீட்டா எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. விராட் கோலி as usual அவர் மென்ஷன் பண்ற மாதிரி ஸ்பின்னை எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காம நீட்டா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அழகா ஸ்கோர் வந்து இந்த மாதிரியான ரன் சேஸ்க்கு இதுதான் ஆக்சுவலா ஒரு பேட்ஸ்மேன் பண்ணணும். எந்த ரிஸ்க்குமே இல்லாம நீட்டா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நான் ஸ்ட்ரைக்கர் இருக்க பேட்ஸ்மேனையும் ஆக்டிவாவே வச்சிருக்காரு. சரியான ஒரு நாக்கு. இதுக்கு மேல விராட் கோலி அவனாவது ரிட்டையர் ஆகும்னு சொன்னானா பியூர் வன்மவாதிகள் தான். இருக்கிற வன்மத்தெல்லாம் கக்குவானுங்க உட்காந்துக்கிட்டு. 98 பால்ஸ்ல 84 ரன்னு. மறுபடியும் விராட் கோலிக்கு இந்தியன் டீம் தேவையில்ல, இந்தியன் டீமுக்கு தான் விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படின்ட்டு எப்பெல்லாம் விராட் கோலி ரிட்டையர் ஆகுங்கிறாங்களோ அப்பெல்லாம் தலையிலே அடிக்கிறாரு சொல்றவன. திருப்பி சொல்லுவியான்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு சரியான ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். ஸ்ரேயஸ் ஐயரையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயர் பாருன்னா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நமக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. நமக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட்டு, ஸ்ட்ரைக்கிங் நம்ம நல்லா நோட் பண்ணா அவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாரு. போக ஒரு 25+ டெலிவர்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் அட்டாக்கிங்கா போறாரு. அதுவும் கரெக்டா ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ் ஆடுறாரு.
இன்னைக்கு அட்டாக்கிங்கே இல்ல. நீ விராட் கோலியும் ஸ்டைல் சேரும் ஆன இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல கூட அட்டாக்கிங் இன்டென்ட்டே காட்டல. மேபி விராட் கோலி அவுட் ஆன பால் அந்த ஒரு பால் தான் அட்டாக்கிங் இன்டென்ட் காட்டினபடி அவுட் ஆயிட்டாரு. மத்தபடி அட்டாக்கிங் இன்டென்ட்டே இல்ல. ஃபுல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் தான். இந்த இந்த டோட்டலை நம்ம சேஸ் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நீட்டா ஆடினாங்க ரெண்டு பேருமே. விராட் கோலி ஆனது ஒரு ரேஷ் ஷாட் தான். இது வந்து ஒரு அன்யூஷுவல் சைட். எப்பயுமே விராட் கோலி இப்படி ஒரு ரேஷ் ஷாட் இந்த ஸ்டேஜ்ல ஆடவே மாட்டாரு. நீ கொஞ்சம் குயிக்கரா இன்னிங்ஸ் முடிச்சிடலாம், கேம் ஜெயிச்சிடலாம், இந்த மாதிரி ஒரு இன்டென்ட்ல ஆடினாரா என்னன்னு தெரியல. அக்சர் பட்டேலை பத்தி சொல்லியே ஆகணும். வந்து ஒரு கிறிஸ்பா ஒரு 30 பால்ல 27 ரன்னு. லைட்டா ப்ரெஷர் பில்ட் ஆயிட்டே இருக்க மாதிரி இருந்த இடத்துல அக்சர் பட்டேல் வந்து கொஞ்சம் கிறிஸ்பா ஆடி கொடுத்து ப்ரெஷரை ரிலீவ் பண்ணாரு. அது ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். லாஸ்ட் 6 மந்த் அவர் நல்லாவே யூட்டிலைஸ் பண்றாங்க. அக்சர் பட்டேல் பொறுத்தவரையும் நல்லாவே இப்போ ஒரு பேலன்ஸ் தராரு இந்தியன் டீமுக்கு. ஆனால் சில பேர் வந்து கேஎல் ராகுலோட பொசிஷன் இதனால எஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. வேற வழியில் இப்போ அக்சர் பட்டேல் ப்ரூவ் பண்ணலன்னா நம்ம அதை சொல்லலாம். அக்சர் பட்டேலும் அவரோட பொசிஷனை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு டீமுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் தராரு. 6th பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு, எக்ஸ்ட்ரா மேல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன். ஆமா, ரொம்ப நல்ல பேலன்ஸ். ஓவராலா இப்ப நீ இந்தியன் கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த அளவுக்கு டீப்பான பேட்டிங் வச்சிருக்காங்க. ஒருத்த அவுட் ஆனா இன்னொரு மொட்டாலா இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. கேஎல் ராகுலுக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா ஒரு இன்னொரு பேஸ் பவுலர் கண்டிப்பா தேவை. இன்னைக்கு கூட ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஓடும்போது ஒரு செகண்ட் ரன் ட்ரை பண்ணும்போது திரும்பி காலை பிடிச்சிட்டு விட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆல்ரவுண்டர்கிட்ட ஒரு 10 ஓவர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு செகண்ட் பேசர் நமக்கு கண்டிப்பா தேவை. இப்போ இருக்கிற பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது குல்தீப் வந்து ரிஸ்க், யாருமே அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால அவருக்கு விக்கெட் கிடைக்க மாட்டேது. எனக்கு தெரிஞ்சு திரும்பி ராணா கொண்டு வந்து குல்தீப் பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல அது என்ன பண்ண போறாங்கன்னு. ஏன்னா இந்த இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா குல்தீப்பை வந்து விராட் கோலியும் திட்டினாரு, ரோஹித் சர்மாவும் திட்டினாரு. ஃபீல்டிங்ல ஒரு சில சொதப்பல் அது கிரவுண்ட்லயே வச்சு திட்டி விட்டாங்க. அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. மெயினா எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பவுலிங் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஃபீல்டிங்க்கு உடனே நம்ம பிஹைண்ட் த ஸ்டெம்ப் போயிடணும் ரன் அவுட்டுக்கு. இவர் என்ன பண்றாருன்னா பவுலிங் அப்படியே டெலிவரி பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாரு. த்ரோ வந்துச்சுன்னா அப்படியே விட்டுறாரு. பின்னாடி பேக்கப் இருக்கிறவங்க எடுத்து நமக்கு இது பண்றாங்க. அதுதான் ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கு அவர்கிட்ட. பேக்கப் வரணும். பவுலர் ஆக்சுவலா அவர் ஸ்பின்னர் தான், ஒரு பேசர் கூட கிடையாது. பேசர் கூட இப்பெல்லாம் பவுலிங் போட்டுட்டு அந்த ஸ்பீட்ல திரும்பி பேக்கப் வராங்க. கேஎல் ராகுலை பத்தி சொல்லியே ஆகணும். அவர் தான் கடைசி வரையும் ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. 34 பாலுக்கு 42 ரன்னு. கேஎல் ராகுல் வந்து அக்ரெசிவா போகும்போது தான் விராட் கோலி சரி நானும் அக்ரெசிவா போறேன்ட்டு ஆடி அவுட் ஆயிட்டாரு. அது ஆடி அவுட் ஆனோன்னா கேஎல் ராகுல் நான் தான் இருக்கேன்லடா அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. பர்டிகுலரா அந்த ஓவர்ல தான் ஜாம்பா கிளியர் பண்ணிருப்பாரு. ஒரு 6 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் கேஎல் ராகுல். அந்த ஓவர்ல ஆக்சுவலா ப்ரெஷரே கிடையாது. அது விராட் கோலி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பில்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு எண்ட்ல அவர் பிடிச்ச அடிக்கலாம், ராகுல் வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். நமக்கு அதுவும் இல்லாம விராட் கோலி கிரீஸ்ல இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸுமே கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும். ஏன்னா சேசிங் கரெக்டா கொண்டு போய் பேஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியாவும் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நாக்கு. 24 பாலுக்கு 28. டாட் பால் ஆடும் போதெல்லாம் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு ஏறுதோ இல்லையா, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. என்னப்பா அவரு விராட் கோலி 100 அடிக்கும் போது வந்தா 6-4 அடிக்கிறாரு, இப்ப வந்துட்டு டாட் பால் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் பில்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா பொறுப்பா தம்பி நான் தான் இருக்கேன்ல அப்படின்ட்டு 3 6 சூப்பரா ஆடினாரு. 3 6 ஒரு 4 இன்னைக்கு. விக்கெட்டையும் விட்டுட்டாரு. ஆனா மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் விக்கெட்டை விட்டாரு அந்த ஸ்டேஜ்ல. நம்ம மேட்ச் ஃபுல்லா நம்ம கைக்கு வந்துருச்சு. ஒரு 6 ரன்ஸ் தான் அடிக்கும், 6 to 7 ரன்ஸ் தான் அடிக்கும். அந்த ஸ்டேஜ்ல தான் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணாரு. அந்த ஜாம்பாவை கிளியர் பண்ணி ஒரு 2 6 அடிப்பாரு. வேற லெவல் இருந்துச்சு, ஃபுல்லாவே ஸ்ட்ரெயிட்ல. அப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்து அஸ்யூஷுவல் அதுக்கப்புறம் சம்பிரதாயம் தான் முடிச்சு விட்டாச்சு. ஆஸ்திரேலியன்ஸ் நேரம் ஃபிளைட் ஏறி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி பேக்கப் பண்ணிட்டு இருப்பானுங்க வீட்டுக்கு போறதுக்கு. வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்லயும் எல்லாத்துலயும் உட்காந்து அழுவானுங்க இந்தியா அட்வான்டேஜ்னு. அதான் பண்ணுவானுங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் எப்படி அழுதானுங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா உட்காந்து அழுவானுங்க இன்னைக்கு ஃபுல்லா. அடுத்த செமிஃபைனல் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. அதுல எப்பயும் க்ளோஸா தான் போகும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு தோணுது.
எந்த டீம் வந்தாலுமே எப்படியே ஃபைனல்ஸ் ஹை ப்ரெஷர் கேம், எல்லா டீமுக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், வின்னிங் சான்சஸ் இருக்கும். பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி போகுதுன்ட்டு. என்னை பொறுத்தவரையும் அந்த மேட்ச் நல்லா போகும் தான் நினைக்கிறேன். ரெண்டு டீமுமே ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் சைடும் சரி, நியூசிலாந்து சைடும் சரி ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இந்த பாகிஸ்தான் ட்ராக்லயே இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 month ஒரு 1 month இங்கே தான் இருக்காங்க. அந்த பாகிஸ்தான் ட்ராக்லயே விளையாடி பாதிட்டாங்க ஸ்லோ ட்ராக்ல. ஸோ துபாய் ஒன்றும் அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்காது. ஃபைனல் வந்தா ஸ்லோ ட்ராக்ல ஆடி அவங்க யூஸ் டு ஆயிட்டாங்க. எனக்கு என்ன காண்டாகுதுன்னா, சில பேர் திடீர் ஆஸ்திரேலியன் கன்னிஸா கிளம்பிருக்கானுங்க இவனுங்க. ஆனா வெளியில என்ன சொல்லுவானுங்கன்னா, நான் கிரிக்கெட் ஃபேனு அப்படின்னு சொல்லிக்குவானுங்க. ஆனா அவங்க கிரிக்கெட் ஃபேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குதுன்னு வையேன், நீ யாரப்பா சப்போர்ட் பண்ற அப்படின்னா ஈகிள்ஸ் பாகிஸ்தான் அப்படிம்பானுங்க. இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடக்குதுன்னா நீ யாரப்பா சப்போர்ட் பண்ற? கிவிஸ், நான் ஒரு ஜென்யூன் கிரிக்கெட் சப்போர்ட்டர் அப்படிம்பானுங்க. இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா எவன் விளையாடுறானோ அவனை எல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது. அப்புறமேட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஆஸ்திரேலியானாலும் ஆஸ்திரேலியாவுக்கு போட்டு சொம்பு தூக்க வேண்டியது. தூக்கிட்டு அதுக்கப்புறம் தோத்துட்டா நாங்கெல்லாம் ஒரு ஜென்யூன் கிரிக்கெட் ஃபேன்ஸு, கிரிக்கெட்ஸ் மட்டும் தான் ரசிப்போம், அந்த ஷாட்டை பாத்தீங்களா, அந்த ஆத்தென்டிசிட்டி பாத்தீங்களா, ஃபீல்டிங் பாத்தீங்களான்னு கதறுவானுங்க. இவங்க கிரிக்கெட் சப்போர்ட்டர்ஸா இல்ல இந்தியா ஹேட்டர்ஸான்னு தெரியல. இதை நான் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க, கிரிக்கெட் சப்போர்ட்டர்ஸா இல்ல இந்தியா ஹேட்டர்ஸா தான் கேட்க தோணுது எனக்கு. நீ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எவன் ஆனாலும் நீ அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவ, ஆனா நீ கிரிக்கெட் சப்போர்ட்டர், ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர். அது மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு சம்பவம், நிம்மதியா தூங்கலாம், நல்ல ஒரு ரிவெஞ்சு பார்ப்போம். இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரெஸ்டும் இருக்கு. இப்போ ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு சண்டே தான் ஃபைனல்ஸ், ஒரு 2-3 days ரெஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம். இப்ப வீட்டுக்கு போவானுங்களா இல்ல டயர்டா இருக்கும்ட்டு துபாயிலே படுத்து தூங்கிடுவாங்களான்னு தெரியல. டிராவல் டயர்ட் இருக்கும்ல, ரொம்ப ரொம்ப அதிகமா டிராவல் பண்ணிட்டாங்க. ஆமா, இது பாகிஸ்தான் துபாய் வரதுக்கே அதிகமா டிராவல் பண்ணுங்கிறானுங்க. இப்ப துபாயில இருந்து ஆஸ்திரேலியா போகணும்னா 10 நாள் ரெஸ்ட் எடுப்பானுங்க போல, வீட்டுக்கு போயிட்டு படுத்துக்கிட்டு. ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட டோர்னமெண்ட் உள்ள வந்த இந்தியா இப்போ ஃபைனல்ஸும் ரீச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல யார் வின் பண்ணி செமிஃபைனல்ஸ் வராங்கன்னு பார்ப்போம். இந்தியாவோட ப்ளே பண்ணுங்க. Until next video, this is Neil present in Ragman. See you in the next video.